ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 6ஆம் வகுப்பு மொழித்திறன் பயிற்சி தான் பார்க்க போகிறோம். இது நார்மலாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் தமிழோட இயல்கள் பார்ப்பாங்க. அந்த இயல்களை பார்த்துட்டு பின்னாடி இருக்க புக் பேக் மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இருக்க மொழித்திறன் பயிற்சியை சில பேர் விட்டுருவாங்க, ஏன்னா அதெல்லாம் தேவையில்லைன்னு நினச்சிட்டு. ஆனால் அதுலேயுமே நிறைய தேவை இருக்கிற கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. வாங்க, உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் பார்த்து வச்சுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல டேரி பாக்ஸ் அப்படிங்கிறவர் கனடாவை சேர்ந்த கூடைப்பந்தாட்ட வீரர் தான். இவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தன் வலது காலை இழந்தவர் அப்படின்னு தெரிஞ்சால் போதுமானது. அடுத்து, கனடாவின் சாலைகளில் தொடரோட்டம் அப்படின்னா மாரத்தான் ஓட்டம் தான் தொடரோட்டம் முடியுமோ ஓடுவது என முடிவெடுத்தார். யாருன்னா இந்த டேரி பாக்ஸ் அப்படிங்கிறவர். டேரி பாக்ஸ் கனடாவின் சாலைகளில் 143 நாட்கள் ஓடினார். 143 நாட்கள். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து, தன்னுடைய 23ஆம் வயதிலேயே மரணம் அடைந்தார். யாருன்னா டேரி பாக்ஸ். அவரின் நினைவாக ஆண்டுதோறும் செப்டம்பர் 15ஆம் நாள் உலகின் பல நாடுகளிலும் டேரி பாக்ஸ் புற்றுநோய் ஓட்டம் நடத்தப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சால் போதுமானது. அடுத்ததாக, குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் இருந்த பூக்களின் பெயர்களின் எண்ணிக்கை 99 பூக்கள் இருந்திருக்கு. இதை ஊவேசா முதல்ல 96 பூக்கள் கண்டுபிடிச்சிருப்பாரு. மீதி 3 பூக்கள் மட்டும் இருக்காது. அது தெளிவாக இருக்கிற எந்த ஓலைச்சுவடியை எடுத்து அதிலிருந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அதிலிருந்து கண்டுபிடிச்சி பின் தான் அதை அச்சு இதில் பதிப்பிச்சிருப்பார். அடுத்து, பழந்தமிழ் உலோக கலைக்கு மாபெரும் எடுத்துக்காட்டாய் விளங்கியது எது அப்படின்னு பார்த்தோம்னா கூரம், நடராசர், செப்பு திருமேனி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, பழமொழிகளை சொலவடைகள் என மக்கள் அழைப்பார்கள். அதுவும் தெரிந்தல் போன இருந்து. அடுத்து, ஆணம் அப்படின்னா குழம்பு. நாளி என்றால் தானியங்களை அளக்கும் படியை தான் நாளி அப்படிமோ. ஆணம்னா குழம்பு, நாளி என்றால் தானியங்களை அளக்கும் படி. அகவிலை என்றால் தானிய விலை. அகவிலை என்றால் தானிய விலை. திறவுகோல் என்றால் சாவி. ஆணம், அகவிலை, திறவுகோல் முதலிய சொற்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் சிற்றூர்களில் இயல்பாக பேசப்பட்டவை. ஆணம்னா குழம்பு, நாளினா தானியங்களை தானியங்களை அளக்கும்படி. அகவிலை என்றால் தானிய விலை. திறவுகோல் என்றால் சாவி. அடுத்து, கூடாரம் இடுவது என்றால் தங்குவது என்று பொருள். பழந்தமிழரின் நம்பிக்கைகள் வழிபாட்டு முறைகளில் ஒன்று தான் வீரவணக்கம். பழந்தமிழரின் நம்பிக்கைகள் வழிபாட்டு முறைகளில் ஒன்று வீரவணக்கம். சென்னை முதலான பெருநகரங்களில் மக்கள் பாடும் நாட்டுப்புற பாடல் என்னன்னா கானா பாடல். தான் குறிப்பிட்ட ஒரு குழுவை சார்ந்தவராக இருந்தாலும் ஏனைய குழுக்களையும் மதித்தும் இசைந்தும் வாழ்வது பன்மை சமூகம். பன்மை சமூகம் அப்படின்னா என்னன்னு அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் தான் இது. தான் குறிப்பிட்ட ஒரு குழுவை சார்ந்தவராக இருந்தாலும் ஏனைய சமூகங்களையும் மதித்தும் இசைந்தும் வாழ்வது தான் பன்மை சமூகம், டைவர்சிட்டி சொசைட்டி அப்படிம்பாங்க. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை ஜாதியில் என கூறியவர் பாரதி. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை ஜாதியில் என கூறியவர் பாரதி. தலைத்தல் என்பதற்கு கூடுதல் எனவும் குறைதல் எனவும் பொருள் உண்டு. இரட்டை கிளவி என்றால் இரட்டை என்றால் 2, கிளவி என்றால் சொல், 2 சொல் அப்படின்னு பொருள். அடுத்தது, நாட்டுப்புற நிகழ்த்து கலைகளுள் ஒன்று கரகாட்டம். நாட்டுப்புற நிகழ்த்து கலைகளுள் ஒன்று கரகாட்டம். இது ஆண் பெண் இருவருமே ஆடும் கலையாகும். இஃது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இலக்கண பகுதியில் பார்த்துருப்போம். அதாவது உயிரெழுத்து முன்னாடி ஆண்கிறதுல ஆங்கிறது உயிரெழுத்து, ஆங்கிறது இருந்துச்சுன்னா அது இஃதுன்னு பயன்படுத்துவோம். இதுவே பெண் முன்னாடி அந்த பே மெய்யெழுத்த உயிர்மெய் எழுத்தாக இருந்ததுன்னா அது இது அப்படின்னு பயன்படுத்துவோம். இக்கரகாட்டத்திற்கான களம் அகலமான நெடுந்தெருக்களே. அடுத்ததான், பொறுமை, அமைதி, பேணுந்திறன் முதலிய பெண்களுக்கு மட்டுமே உரியவை எனவும், சினம், வீரம், ஆளுந்திறன் முதலிய ஆண்களுக்கு மட்டுமே உரியவை எனவும் கூறுவதை ஏற்க இயலாது. பொறுமை, அமைதி, பேணுதிறன் முதலியன பெண்களுக்கு மட்டுமே உரியவை எனவும், சினம், வீரம், ஆளும் திறன் முதலியவை ஆண்களுக்கு மட்டுமே உரியவை எனவும் கூறுவதனை ஏற்க இயலாது. இப்படி கூறுவது பெண்களை ஆட்டுக்கும் ஆண்களை புலிக்கும் ஒப்பாக கூறுவது போல் அல்லவா உள்ளது. பெண்களும் துணிவு, வீரம், ஆளுந்திறன் முதலியன உண்டு பெண்களுக்கும் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அதுவே பெண் விடுதலை என
வீர முழக்கமிட்டவர் யாருன்னு அப்படின்னா பெரியார். அடுத்ததா அழகு கலைக்கு இன்கலை, கவின்கலை, நற்கலை என வேறு பெயர்களும் உண்டு. இவ்வழகு கலைகள் 5. அவை என்னென்னு பார்த்தோம்னா கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதினவர் யாருன்னா மயிலை சீனி வெங்கடசாமி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் கம்பர். உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் கம்பர். உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் அப்படின்னு சொன்னவர் பாரதியார். உழவு தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று கூறியவர் பாரதியார். அடுத்ததான் இந்த தமிழ் எண்கள் அரபு எண்ணும் தமிழ் எண்ணும் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 இது பார்த்துங்க. இதற்கான ஒரு ஷார்ட்கட் என்னென்னா அப்படின்னா கடலை உருண்டை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார். கா 0ங்கிறது 10 ஞாபகம் வச்சுங்க. கடலை அப்படின்னா கா, உருண்டை அப்படின்னா உ, நுணுக்கி அப்படின்னா ngா, சமைத்து அப்படின்னா சா, ருசித்து என்றால் ரு, சாப்பிட என்றால் இந்த 6 மட்டும் பாருங்க. 6 இப்படி வரக்கூடாது, 6 இதுமாரி வரணும். நல்லா படித்து வச்சுக்கிங்க. ஏன்னா இதிலிருந்தும் 1 மார்க் கன்ஃபார்ம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வருடம் கன்ஃபார்ம் கேட்குறாங்க. தொழிலாளர் தினம் எப்போ அப்படின்னா மே 1. காந்தியடிகள் பிறந்த தினம் இது அக்டோபர் 2. உலக புத்தக தினம் 23 ஏப்ரல். குழந்தைகள் தினம் 14 நவம்பர். சுற்றுச்சூழல் தினம் 5 ஜூன். குடியரசு தினம் ஜனவரி 26. கொடி தினம் இது டிசம்பர் 7. அதாவது இன்று தான் டிசம்பர் 7, இன்னைக்கு கொடி தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகளிர் தினம் மார்ச் 8. தேசிய ஒருமைப்பாட்டு தினம் 19 நவம்பர். மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. இந்த வீடியோட 6ஆம் வகுப்பு மொழித்திறன் பயிற்சி முடியுது. அடுத்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.